என் தங்கப்பிள்ளையே, இன்று அம்மா உனக்கு ஒரு முக்கிய செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, தினமும் ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். என் குழந்தை, உனக்கே அந்த சந்தேகம் சில நாட்களாக வந்துவிட்டது. ஏனென்றால் உன்னை யாரோ பின்தொடர்வது போல சில அதிர்வலைகள் உனக்கு தெரிகின்றது. ஆனால் திரும்பி பார்த்தால் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு விடுகின்றது. இப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கே மனதில் சில அரிச்சல் ஏற்படுவது உண்மைதானே? அம்மா, நான் சென்று கொண்டிருக்கும் பொழுதும் சரி, வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, யாரோ ஒருவர் பின்னால் நிற்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றுகின்றது. ஆனால் திரும்பி பார்த்தால் அங்கு எதுவும் இல்லை. ஏதோ தீய சக்தி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று என்னுடைய பிள்ளையின் மனம் பதைபதைக்கின்றது. அம்மா, நான் இன்று உனக்கு அது நல்ல சக்தியா அல்லது தீய சக்தியா, யாரேனும் இறந்தவர்கள் உன் பின்னால் வருகின்றார்களா என்பதனை உனக்கு விளக்கிச் சொல்வதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எல்லோருக்கும் இது போன்ற சம்பவம் நடக்கவில்லை என்றாலும் ஒரு சிலருக்கு இந்த சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையுமே நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை அம்மா தெளிவாக புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, என்ன சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நீ எதற்கும் பயப்படாமல் இருப்பதற்கு காரணம் உன்னை சுற்றி இருக்கின்ற தெய்வங்கள். நமக்கு அப்படி என்ன நடந்துவிடும்? நம் பின்னால் அப்படி யார்தான் வந்தாலுமே நம் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கை என் பிள்ளை உனக்கு இருக்கின்றது. இந்த நம்பிக்கையில்தான் யார் உன் பின்னால் வந்தாலும் சரி, அதையெல்லாம் கடந்து நீ வந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி நீ வந்து கொண்டிருக்கின்றாய். இப்படி என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்களிலிருந்தெல்லாம் தன்னை மீட்டெடுத்து வருகின்ற சூழ்நிலையில்தான் அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு முதலில் மனதிற்குள் தைரியம் இருப்பதை அம்மா பாராட்டுகின்றேன். எத்தனைதான் உன் பின்னால் இது போன்று நடந்தாலும் அதை கண்டு நீ பயப்படாமல் இருப்பதே உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறுவதற்கான மிக முக்கியமான அறிகுறிதான். என் பிள்ளைக்கு சில நேரங்களில் ஓரிடத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது சற்றென்று ஒரு உருவம் போல தோன்றிவிடும். அந்த உருவத்தை என் பிள்ளை சரியாக காண முடியாமல் இது யாரோ என்று நினைத்து கொண்டிருப்பாய். நமக்கு தான் பிரம்மையோ என்று எண்ணியும் இருப்பாய். என் பிள்ளையே, அது உன்னுடைய பிரம்மை அல்ல, உண்மைதான். உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் அதற்கு என்ன செய்யலாம்? உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது யார்? தீய சக்தியாக இருந்தால் உடனடியாக விரட்டிவிட வேண்டும். நல்ல சக்தியாக இருந்தால் என் பிள்ளை மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய். நிச்சயமாக இரண்டில் ஒன்றிற்கான தீர்வினை இன்று நாம் கண்டே ஆக வேண்டும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி தீய சக்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று ஒரு நொடி சிந்தித்து பார். அப்படி இருக்கிறது என்றால் தீய சக்தியின் மீது உனக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டாயா? தீய சக்தி உன் பின்னால் வர வேண்டும் என்றால் நல்ல சக்தியினுடைய அன்பு உனக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது என்று அர்த்தம். எந்த ஒரு நல்ல சக்தியும் உன்னை பின்தொடரவில்லை என்று அர்த்தம். தெய்வங்கள் உன் இல்லத்தில் இல்லை என்று அர்த்தம். அப்படியானால் என் பிள்ளை இதை என்னவென்று எடுத்துக்கொள்வது? என் தங்கமே, தீய சக்தியாக இருந்தால் இப்படி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்க மாட்டார்கள். என்றோ அவர்கள் நினைத்த காரியத்தை செய்துவிட்டு சென்றிருப்பார்கள் அல்லவா? என் தங்கமே, உன் பின்னால் வந்து கொண்டிருப்பது நல்ல சக்தி. உன் பின்னால் உன்னை தொடர்ந்து வருவது தெய்வ சக்தி.
தெய்வம் உன்னை பாதுகாக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் இல்லத்தில் உன் பின்னால் தெரிவதும் கூட தெய்வ சக்திதான். ஏனென்றால் தீய சக்திகள் யாரேனும் உன்னை நெருங்க முற்படும் பொழுது அந்த நேரத்தில் இது போன்ற ஒரு சூழல் உன் கண்களுக்கு தென்படும். அதுதான் உண்மையும் கூட. எப்பொழுதும் நீ இது போன்று உணர்வதில்லை, எப்பொழுதாவதுதான் இது போன்று உணர்கின்றாய். அப்படியானால் அந்த நேரத்தில் என் பிள்ளை ஏதோ ஒரு தீய சக்தி உன்னை நெருங்க முயற்சி செய்வதும் அந்த நேரத்தில் தெய்வ சக்தி உனக்கு துணை நிற்பதையும் தான் அப்படி உணர்த்தி காட்டுகின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லோருக்குமே இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது மனதிற்குள் ஒரு பதற்றம் இருக்கத்தான் செய்யும். அந்த பதற்றத்தை யாரிடம் சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருப்பாய். ஏனென்றால் நாம் சொன்னால் அதை அவர்கள் நம்பப் போவதும் கிடையாது. இவர்கள் என்ன இப்படி பிதற்றுகின்றார்கள், யார் அப்படி இவர்களை சுற்றி வரப்போகிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். என் பிள்ளையே, அப்படி அவர்கள் நினைக்கும் பொழுது என் குழந்தைக்கு நிச்சயமாக மனது வேதனை அடைந்துவிடும். இதனால் இதை இன்னொருவரிடம் சொல்லி என்ன பலன் என்று சொல்லி உன்னுடைய மனதிற்குள்ளேயே போட்டு நீ தவித்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, இந்த தவிப்பானது இனி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவை கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சரி, உன்னை இந்த வராகி காத்து நிற்கின்றாள், உன்னை தெய்வம் காத்து நிற்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சக்தியாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உன் அழிப்பது என்பது எல்லாம் சாத்தியம் கிடையாது. உன்னை பயமுறுத்துவது என்பதும் சாத்தியம் கிடையாது. தெய்வ சக்தியானது உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்று உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் சார்ந்ததல்லவா? அதனால் இத்தனை பேரையும் தாண்டித்தான் இவர்கள் உன்னை தொட முடியும். அப்படியானால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தெய்வ சக்திகள் ஏற்படுத்துகின்ற விஷயங்கள் தான் இது போன்று உன் கண்களுக்கு தென்படுகின்றது. அதை உன்னால் முழுமையாக உணர முடியவில்லை. தெய்வம் உனக்கு துணை இருக்கின்றது என்பதையாவது இப்பொழுது இந்த தாயானவள் என் மூலமாக நீ புரிந்து கொண்டாயல்லவா? இது ஒன்று போதுமே என் பிள்ளைக்கு. இனிமேல் எந்த பயமும் வாழ்க்கையில் வந்து விடாது. தன்னை சூழ்ந்திருப்பவர்கள் யார் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதல்லவா? அதற்காக அம்மா உன் வாழ்க்கையில் தீய சக்திகள் வரவே இல்லை என்று சொல்லவில்லை. வந்த தீய சக்திகளிடமிருந்து உன்னை காத்து நிற்க இந்த தெய்வ சக்தி உனக்கு உடன் இருக்கின்றது என்றுதான் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, தெய்வ சக்தியை துணைக்கு நீ வைத்திருக்கின்றாய் என்பதனை முதலில் தெளிவாக புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதற்கும் என் பிள்ளை பயப்பட வேண்டாம். எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டம் வரப்போகின்றது. தீயவை எல்லாம் உன்னை விட்டு விலகி நல்லவை எல்லாம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. எதற்காகவும் என் பிள்ளை அஞ்ச வேண்டாம். எங்கே நீ சென்றாலும் உன் பின்னால் தெய்வம் துணையாக வருகின்றது என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டாலே போதும். எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் மனதிற்கு ஏற்றபடி நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாராலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிடவும் முடியாது. யார் நினைத்தும் இங்கு எதுவும் நடந்துவிடப் போவதும் கிடையாது. என் தங்கமே, மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்க்க வேடிக்கையாக இருக்கலாம். நீ சொல்வது எல்லாம் அவர்களுக்கு பெரிதாக எடுக்க தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை உனக்கு தெரியுமல்லவா? உனக்கு தெய்வம் துணை இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்கின்றாய் அல்லவா? அது போதுமே என் தங்கமே. யாருடைய விமர்சனங்களையும் செவி கொடுத்து கேட்காதே. யாரிடத்திலும் நீ எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ ஒன்றை சரியாக புரிந்து கொள். அடுத்தவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைப்பதனால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றிருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து உன்னை மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன்னுடைய எண்ணத்தை திசை திருப்ப முயற்சிகள் செய்கின்றார்கள். என் தங்கமே,
இது போன்ற சூழ்நிலையில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடு. உன்னை இந்த வராகி நல்லபடியாக கரை சேர்த்து விடுவாள் என்பதனை நீ மறந்து விடாமல் இருந்தாலே போதும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.